அதோட டாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும். டாஸ்மாக்னா யாருடைய லாபம் வரும் சொல்லுங்க? பேர் ஒரு அமைச்சர் இருந்தார்ல, செந்தில் பாலாஜி, 10 ரூபா அமைச்சர். அவர் தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. அந்த மதுக்கடையில் அங்கே போய் கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. அது எங்கே போகுதுன்னா அந்த ஊடிட்டு கேட்டால் மேலிடத்துக்கு போகுதுங்கிறாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில். அந்த 1.5 கோடி பாட்டிலில் 10 ரூபா விலை அதிகமாக வாங்கினா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த மது பாட்டில் இருந்து மட்டும் வசூல் பண்ணாங்க. மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 ஆண்டுல 22,000 கோடி இந்த மது பாட்டில் 10 ரூபா அதிகமாக வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இந்த அரசாங்கம் தேவையா?